வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீர மரணமடைந்த தமிழக ராணுவ வீரர் பழனியின் உடலுக்கு முப்படை வீரர்கள் இறுதி அஞ்சலி. சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம். முழு ஊரடங்கு எதிரொலி. சென்னையிலிருந்து வாகனங்களில் சாறை சாறையாக சொந்த ஊருக்கு புறப்பட்ட பொதுமக்கள். இன்று நள்ளிரவு முதல் கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்கள். 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் உத்தரவு. முழு ஊரடங்கின் போது அனுமதிச் சீட்டு இன்றி வாகனங்களில் செல்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகர காவல்துறை எச்சரிக்கை. இந்தியா சீனா எல்லையில் நிலவும் பதற்றத்தின் எதிரொலி. சீன அதிபர் ஜின்பிங் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதை தவிர்த்த மோடி. சீனாவில் மீண்டும் பரவும் புதிய வைரஸ் தொற்று. 1200 விமான சேவை ரத்து, பள்ளிகள் மூடல். லடாக் மோதல் விவகாரத்தில் இந்தியாவும் சீனாவும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும். ரஷ்யா நம்பிக்கை. எல்லையில் அத்துமீறல் காரணமாக 3000 சீன பொருட்களுக்கு தடை. மத்திய அரசுக்கு அகில இந்திய வர்த்தக அமைப்பு கோரிக்கை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக இந்தியா 8வது முறையாக தேர்வு. 184 ஓட்டுகளுடன் அமோக வெற்றி. கொரோனா தொற்றுக்கு இடையே இந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியை நடத்துவது சாத்தியமற்றது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சீனாவுடனான மோதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனியின் உடல் முப்படை வீரர்களின் இறுதி அஞ்சலியுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்திய சீன எல்லையின் கிழக்கு லடாக்கில் உள்ள கால்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்தனர். படுகாயமடைந்த 4 வீரர்களின் உடல் நிலையில் சற்று முன்னேற்றம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 20 ராணுவ வீரர்களில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பழனியும் ஒருவர். பழனியின் உடல் ராணுவ விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் கடுக்கலூர் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. ராணுவ வீரர்கள் பழனியின் உடலுக்கு பொதுமக்கள், உறவினர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து வீர மரணமடைந்த பழனியின் உடலுக்கு காவல்துறையினர், முப்படை அதிகாரிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது சொந்த ஊரான கடுக்கலூரில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. سكيت کو سلامی دگه سلامی جت
சென்னை பெருநகர காவல்துறைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் பொது முடக்கம் அமல்படுத்தப்படுகிறது. இதனையொட்டி ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பிற பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் சென்னையில் அசுர வேகத்தில் வைரஸ் தொற்று பரவி வருகிறது. சென்னையை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக சென்னையில் இன்று நள்ளிரவு முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பொது முடக்கம் அமல்படுத்தப்படுகிறது. சென்னை முழுவதும் 387 இடங்களில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அத்தியாவசிய தேவையின்றி வாகனங்களில் செல்பவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களில் சாறை சாறையாக செல்கின்றனர். அதிக வாகனங்கள் செல்வதால் செங்கல்பட்டு சுங்கச்சாவடி, ஆத்தூர் சுங்கச்சாவடி ஆகிய இரு சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான வாகனங்கள் இ-பாஸ் அனுமதி பெறாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்புகின்றனர். பாதுகாப்பு பிரச்சினைகள் இருப்பதால் 4G விரிவாக்கத்தின் சீன கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று BSNL நிறுவனத்திற்கு வலியுறுத்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. இந்தியாவின் பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனமான BSNL தற்போது 4G சேவைகளை வழங்குவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை எதிரொலியாக BSNL நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளின் போது சீன கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. மேலும் இது தொடர்பாக வழங்கப்பட்ட பழைய டெண்டர்கள் ரத்து செய்யப்படும் என தெரிகிறது. சீனாவின் அத்துமீறலுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என்று இந்தியா தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பொதுத்துறை நிறுவனங்களில் சீனாவின் பங்களிப்பு மறுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் சீனா பங்கேற்க முடியாத வகையில் புதிய அரசு டெண்டர்கள் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. தொலைத்தொடர்பு நிறுவனங்களான பாரதி ஏர்டெல் மற்றும் வோடோபோன் ஐடியா ஆகியவை தங்களது தற்போதைய நெட்வொர்க்குகளில் ஹவாய் நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றி வருகின்றன. இந்நிலையில் 4G விரிவாக்கத்தின் சீன கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று BSNL நிறுவனத்திற்கு வலியுறுத்த மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. எல்லையில் சீனா அத்துமீறலை தொடர்ந்து சீனாவின் பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என அகில இந்திய வர்த்தக அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. எல்லை பிரச்சினை இருந்தாலும் இரு நாடுகளுக்கும் இடையில் இதுவரையில் வர்த்தக ரீதியில் பெரிய பிரச்சினை எதுவும் இல்லை. எனினும் சீனாவின் அத்துமீறலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அனைத்திந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு வர்த்தக ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு தடை விதிக்க அந்த அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்படும் 450 மேட் இன் சைனா தயாரிப்புகள் பட்டியலை அனைத்திந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. இதன் கீழ் கிட்டத்தட்ட 3000 சீன பொருட்கள் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. சீன பொருட்களை புறக்கணித்துவிட்டு அவற்றிற்கு பதிலாக இனி இந்திய பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அனைத்திந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் தலைவரான பிரவீன் காண்ட்ரவால் கூறியுள்ளார். சீன செயலிகளான ஜூம், டிக்டாக், யூசி பிரவுசர், ஷேரிட், கிளீன் மாஸ்டர் உள்ளிட்ட 52 செயலிகளை தடை செய்ய மத்திய அரசுக்கு புலனாய்வுத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. சீன மொபைல் செயலிகள் மூலம் பயனாளிகள் விவரங்கள் திருடப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன. ஜூம் எனும் வீடியோ அழைப்பு செயலி மீது உலக அளவில் கடும் புகார்கள் எழுந்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் தைவான், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை மற்றும் அமெரிக்க நாடாளுமன்றம் ஆகியவை இந்த செயலியை உபயோகிப்பதை தவிர்க்க அறிவுறுத்தியது. இதையொட்டி இந்தியாவும் இந்த ஜூம் செயலி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் அல்லது அடியோடு நிறுத்த வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டது. இந்நிலையில் இந்திய புலனாய்வுத்துறை 52 சீன செயலிகளை பட்டியலிட்டுள்ளது. இந்த செயலிகள் பாதுகாப்பற்றவை எனவும் இவற்றின் மூலம் பயனாளிகள் விவரங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த 52 சீன மொபைல் செயலிகளையும் முழுமையாக தடை செய்யவோ அல்லது மக்கள் பயன்படுத்துவதை தடுக்கவோ நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சினைகளை பேசி தீர்த்துக் கொள்ளும் என ரஷ்யா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்திய சீன எல்லையில் நிலவும் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் நிலைமை மிகவும் பதற்றமாக உள்ளதாகவும் ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். ஆனால் இரு நாடுகளும் எல்லையில் பதற்றத்தை குறைத்து அமைதியை ஏற்படுத்தும் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சீன எல்லையில் அமைதி நிலவுவது இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி கிழக்காசிய பகுதிக்கே நல்லதாக அமையும் என்று தெரிவித்துள்ள அவர், இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு நாடுகள் என சுட்டிக்காட்டினார். பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் முயற்சித்து வருவதை ரஷ்யா வரவேற்பதாகவும் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்தார். சென்னையில் கடந்த 12 நாட்களில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 5 ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்து 81 ரூபாயை தாண்டியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயின் விலையை பொறுத்து இந்திய நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் விலையை நிர்ணயம் செய்கின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வரும் போதிலும் கடந்த மார்ச் 16ஆம் தேதிக்கு பின்னர் பெட்ரோல், டீசல் விலை மாற்றம் இல்லாமல் தொடர்ந்தது. இந்நிலையில் கடந்த 12 நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் கடந்த 11 நாட்களில் பெட்ரோல் விலை லீட்டருக்கு 5 ரூபாய் அதிகரித்தது. இன்றும் லிட்டருக்கு 46 காசுகள் உயர்ந்ததால் 81 ரூபாய் 32 காசுகளாக உயர்ந்தது. அதேபோல் டீசல் லீட்டருக்கு 54 காசுகள் உயர்ந்து 74 ரூபாய் 23 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ள போதிலும் கொரோனாவுக்கு மத்தியில் அரங்கேறியிருக்கும் இந்த விலை உயர்வு வாகன ஓட்டிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 தற்காலிக உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 184 ஓட்டுகள் பெற்று இந்தியா வெற்றி பெற்றது. அயர்லாந்து, மெக்சிகோ மற்றும் நார்வேயும் வெற்றி பெற்றன. ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சீனா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. பிராந்திய அடிப்படையில் 10 நாடுகள் தற்காலிக உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த தற்காலிக உறுப்பினர்களின் பதவிக்காலம் 2 ஆண்டுகள் ஆகும். மொத்தமுள்ள 10 தற்காலிக உறுப்பினர் இடங்களில் 5 இடங்களுக்கான தேர்தல் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டுக்கான 5 தற்காலிக உறுப்பினர் நாடுகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது. மொத்தமுள்ள 193 உறுப்பினர்களில் 184 ஓட்டுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இந்தியா அமோக வெற்றி பெற்றது. இந்தியாவுடன் அயர்லாந்து, மெக்சிகோ மற்றும் நார்வே ஆகிய நாடுகளும் வெற்றி பெற்றன. இந்தியா 8வது முறையாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினராகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு ஊரடங்கு அமலாக உள்ள சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா பரவல் அதிகமாக உள்ள சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் முழு ஊரடங்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலர் திரு சண்முகம் உத்தரவிட்டுள்ளார். ஊரடங்கின் போது மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும், நகர காவல் எல்லைகளில் வாகன தணிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். முழு ஊரடங்கின் போது பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை முற்றிலும் தவிர்க்க சிசிடிவி மற்றும் போலீஸ் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய உச்சமாக தினசரி கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,193ஆக உயர்ந்தது. சென்னையில் கொரோனா பாதிப்பு 35,500ஐ தாண்டியது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 48 பேர் கொரோனா தாக்குதலால் பலியாகினர். இதனையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 576ஆக உயர்ந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 2174ஆக உயர்ந்தது.
இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50,193 உயர்ந்தது. நேற்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1276 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35,556 உயர்ந்தது. நேற்று ஒரே நாளில் 842 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 27,624 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவல்படி நேற்று 33 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 162 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 90 பேருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 68 பேருக்கும், கடலூரில் 63 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 61 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3,67,000 உயர்ந்துள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 12,000 தாண்டியது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பொதுவெளியில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாலும் பரிசோதனைகளை அதிகரிப்பதாலும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து காணப்படுகிறது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் மொத்தம் 3,67,264 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,262 உயர்ந்துள்ளது. இதுவரை 1,94,438 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 1,60,519 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் உயிரிழந்த சென்னை மாம்பலம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு பாலமுரளியின் உடல் கண்ணம்மாப்பேட்டையில் உள்ள மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த திரு பாலமுரளி கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர் சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் நேற்று அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் உயிரிழந்த பாலமுரளியின் உடல் நேற்று இரவு கண்ணம்மாப்பேட்டை மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. காவலர்கள் சார்பில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. உயிரிழந்த பாலமுரளி வேலூர் மாவட்டம் ஆம்பூரைச் சேர்ந்தவர். இவர் சென்னை கே நகர், கொரட்டூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பணிபுரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் 150க்கும் அதிகமான நபர்களிடம் சுமார் 20 கோடிக்கும் மேலாக சீட்டு பணம் வசூல் செய்து ஏமாற்றியவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். திருச்சி கோட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள ஜான் தோப்பு பகுதியில் வசித்து வரும் சுப்பிரமணி என்பவர் உறையூர், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 150க்கும் மேற்பட்டவர்களிடம் பணம் வசூலித்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். அவரிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை உள்ள ஏலச்சீட்டில் அப்பகுதி மக்கள் சேர்ந்து பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்பு அந்த தொகையை ஏலத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். ஆனால் உரிய காலம் முடிந்த பின்பும் அவர்களுக்கு உரிய பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவரது குடும்பத்தினரிடம் சென்று பணம் குறித்து கேட்கவே அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டி பணத்தை தர முடியாது என கூறியுள்ளனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் மாநகர காவல் அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று திருச்சி மன்னார்புரத்தில் செயல்பட்டு வரும் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்தனர். எல்லாம் ஏலச்சீட்டு நடத்துறதா சொல்லி சிறுக நாங்கள் 50,000, 1 லட்சம் சிறு நாங்களாம் ரோட்டு வியாபாரிகள் எல்லாருமே ரோட்டில் வாழைப்பழ வண்டி, பூக்கடை இப்படிலாம் போட்டு சம்பாதிக்கும். 10 ரூபாய் சிறுக சேர்த்த காசு அவங்க நான் இந்த மாதிரி வாங்கி தரேன், சிறு சேமிப்பு மாதிரி வாங்கி எங்களை மொத்தமாக மோசடி பண்ணிட்டாங்க. எங்கள் பணத்தை திருப்பி தர சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். 3 லட்ச ரூபா சீட்டு, 2 சீட்டு 6 லட்ச ரூபாய்க்கு போட்டேன். எங்கள் பிள்ளைங்களுக்காக நான் எனக்கு சொந்த வீடு கிடையாது, நம்ம படிப்பு செலவுக்கு வேணும், நம்ம போட்ட காசை இப்ப வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ஒரு சீட்டு கூட தரல. பணத்தை எப்ப 2017 நான் சீட்டு போட்டேன். 2019
7வது மாசம் என் சீட்டு முடிஞ்சது. 3 மாசம் தாரேன்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி எனக்கு தர மாட்டேங்கிறாரு. பாமர் மக்களை தரக்கடையில் சம்பாதிக்கும் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களை ஏமாற்றி சுமார் 20 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிருக்கிறாரு. அவர் நீண்ட காலமாக இவங்களுடைய தொடர்பில் தான் இருந்து இவங்க காசை வாங்கி வச்சுக்கிட்டு தரேன்னு சொல்லி இப்போ குறுகிய காலத்தில் 1 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு காசு கொடுத்துறேன்னு சொல்லி இதுவரையிலும் காசு கொடுக்காம மொத்தம் 20 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிருக்காரு. சுமார் 20 கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்காரு 200 நபர்கிட்ட. இவங்க இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு 70 பேர் வந்திருக்காங்க. வராதவங்க இன்னும் அவர் கைவசம் இருக்காங்க. அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். எனவே அவர் தலைமறைவாக இருக்காரு. அவரை காவல்துறை கண்டுபிடித்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவருடைய சொத்தை சீஸ் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மதுரவாகல் 151வது வட்டத்திற்கு உட்பட்ட போரூர், நேதாஜி நகர் பகுதிகளில் பொதுமக்களுக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட நல உதவிகளை மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் திரு இ. லக்கி முருகன் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் திரு எம். கோதண்டபாணி ஆலோசனைப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழக இதய தெய்வம் தொழிற்சங்க தெற்கு மண்டல பொறுப்பாளர் திரு டி. எஸ். அறிவகம் ஏற்பாட்டில் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுசேரி ஊராட்சியில் உள்ள 2000 குடும்பங்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. திருப்போரூர் ஒன்றிய செயலாளர் முட்டுக்காடு திரு ஏ. முனுசாமி தலைமையில் கழகத்தினர் கவசங்களை வழங்கினர். விருதுநகர் மத்திய மாவட்டம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாமிநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோருக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறி, கபசுர குடிநீர் மற்றும் முக கவசங்களை மாவட்ட செயலாளர் திரு ஜி. சாமிக்காளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் போஸ், முத்துராமலிங்கம், தாமோதரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மத்திய மாவட்ட கழகம் சிவகாசி நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் கபசுர குடிநீர் ஆகியவற்றை மத்திய மாவட்ட செயலாளர் திரு ஜி. சாமிக்காளை வழங்கினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிச்சைக்கனி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் வத்தலகுண்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட காமராஜபுரத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு சார்பில் 200க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோருக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராமு தேவர் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப மகளிர் பிரிவு மாவட்ட செயலாளர் திருமதி வெண்மதி உள்ளிட்டோர் அரிசி, காய்கறிகள் மற்றும் முக கவசங்களை வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியை அடுத்த அகரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வாய்வில் பழமையான தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பழந்தமிழரின் தொன்மையான நாகரிக பெருமைகளை பறைசாற்றும் கீழடியை அடுத்து கொந்தகை, அகரம், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழக தொல்லியல் துறை அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டுள்ளது. அகரம் பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிபி 17ஆம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த தங்க நாணயம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 300 மில்லிகிராம் எடையுள்ள இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்தில் நாமம் போன்ற வடிவமும், நடுவில் சூரியனும், அதன் கீழ்ப்பகுதியில் சிங்க உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன. மற்றொரு பக்கத்தில் 12 புள்ளிகளும், அவற்றின் கீழே 2 கைகள், 2 கால்களுடன் கூடிய உருவமும் காணப்படுகின்றன. இந்த தங்க நாணயம் வீரராயன் பணம் என்று அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 4,50,000 கடந்தது. கொரோனா வைரஸ் உலகின் 215 நாடுகளில் பரவி வரும் பெரும் மனித பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 4,50,000 கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 83,98,619 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கொரோனா பரவியவர்களில் 44 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பினர். வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 4,51,236 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் மீண்டும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவத் தொடங்கியதால் தலைநகர் பெய்ஜிங் விமான நிலையத்தில் 1,200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெய்ஜிங்கில் நேற்று மட்டும் புதிதாக 31 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். கிட்டத்தட்ட 30 குடியிருப்பு வளாகங்கள் தற்போது மூடப்பட்ட நிலையில் உள்ளன. இது தவிர நேற்று மட்டும் 1,255 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங்கில் இருந்து முக்கிய விமான நிலையங்களுக்கு செல்லும் 70% மேலான அனைத்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அந்நகரில் உள்ள ஜென்பாடி சந்தையில் மே 30 முதல் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன் காரணமாக அங்குள்ள 8,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.